என்கிட்ட கேளுப்பா. என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்றேன். அதெல்லாம் நாங்க சொல்ல முடியாது. இல்ல யார் பதில் சொன்னாங்களோ அவங்க கிட்ட கேட்கணும். ஏன் வந்து அது பதில் சொன்னாங்க நீங்க விஜய்கிட்ட தான் கேட்கணும். எல்லாம் எப்படி அதுக்கு பதில் சொல்லுங்க சரிங்களா? இல்ல மேடம், ரெண்டாவது அதிமுக கூட்டணி வந்து விஜய் வரான்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. நீங்க கூட்டணி இருக்கீங்க, எப்படி மேடம் பாக்குறதுக்கு என்ன இருக்கு? இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. அதனால டைம் நிறைய இருக்கு. யார் யார் வருவாங்க போறாங்கன்றதால இன்னும் கால தாமதங்கள் நிறைய இருக்கு. பாப்போம் இன்னும் 1.5 வருஷம் கழிச்சு அது பொறுத்து இருந்து பாருங்க. இன்னொரு 1.5 வருஷம் இருக்கு. நீங்க இப்பயே ரொம்ப ஏர்லியா கேக்குறீங்க கூட்டணியை பத்தி. பொறுத்திருங்க, நிச்சயமாக நல்லது ஒரு கூட்டணி. இன்னும் ஒரு 4 மாசம் உள்ளாட்சி தேர்தல் வரப்போறது. இல்ல, உள்ளாட்சி தேர்தலுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கட்டும். தேமுதிக அதுக்காக தேர்தலில் நிக்கிறதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம். தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே எங்கெங்க யார் யார் போட்டியிடுவார்கள் என்பதை அதிகாரப்பூர்வமாக தலைமை கழகம் அறிவிக்கும். பாருங்க, எந்த லாங்குவேஜும் இங்க யாரும் திணிக்க முடியாது. தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு என்பது தமிழுக்கு தான் முதல் முக்கியத்துவம். அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கை தான். அதனால இந்திய திணிக்கிறாங்க அப்படிங்கிறது இது பல ஆண்டுகளா இருக்கு. ஒருத்தர் விரும்பினா மட்டும்தான் அந்த லாங்குவேஜை கத்துக்க முடியும். யாரும் இங்க எதையும் திணிக்க முடியாது. சரிங்களா? அதே மாதிரி கஸ்தூரியை பத்தி ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். கஸ்தூரி வந்து நுணலும் தன் வாயால் கெடும் அப்படின்ற மாதிரி அவங்க பேச தெரியாம ஏதோ பேசி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல அவங்க மாட்டியிருக்காங்க. அவங்களே ஒரு நடிகை, ஒரு பெண். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெண்களை பற்றி அவ்வளவு தூரம் அவங்க அவதூறாக பேசியது உண்மையில் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் ஒரு பெண். இன்னைக்கு அவங்கள மாதிரி எத்தனையோ தலைவர்கள் என்னென்னவோ பேசியிருக்காங்க. அவங்களையெல்லாம் கைது பண்ணாத இந்த அரசு எதுக்காக கஸ்தூரியை மட்டும் இவ்வளோ தூரம் வன்மமாக கைது செய்து அவங்க ஜட்ஜி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, நான் பேசினது தவறுன்னு சொல்றாங்க. அதற்கு பிறகும் அவங்களை ஏதோ பெரிய ஒரு தீவிரவாதியை போய் பிடிக்கிற மாதிரி ஹைதராபாத்ல போய் பிடிச்சி கொண்டு வந்து இன்னைக்கு நான் சிங்கிள் பேரண்ட், என் குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லைன்னு சொன்னாலும் அவங்க மேல இந்த அளவு கடுமையாக ஒரு சட்டம் பாய்ஞ்சிருக்கிறது உண்மையிலேயே வேதனைக்குரிய ஒரு விஷயம். ஒரு பெண்ணாக கஸ்தூரிக்கு நிச்சயமாக நடந்தது அநியாயம் என்பதை நான் பதிய வைக்கிறேன். வெகு விரைவில் அவர்கள் வெளியே வரணும் அப்படின்றதையும் நான் கேட்டுக்கிறேன். கூட்டணிக்கு வரவங்க எல்லாம் 20 சீட்டு கேட்கறாங்க, 50 கோடி கேட்கறாங்க, 100 கோடி கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அரசியல் வியாபாரம் மாதிரி பண்றாங்க அப்படின்னு. சரிங்க, அவரோட பேச்சு பொருளாளரா இருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அது நீங்க போய் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் கிட்ட இதுக்கான பதில் நீங்க அவர்கிட்ட கேட்கணும். சரிங்களா? அவர் திண்டுக்கல்ல இருந்து ஒரு கருத்து சொன்னா அதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? ஏன் அப்படி சொன்னாருன்னு அண்ணன்ட்டு நீங்க கேளுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.